ஒரு 200 தொகுதிகளில் வாக்குகள் வித்தியாசம் ஒரு 5000லேருந்து 6000 வாக்குகள் அந்த அளவு தான் இருக்குன்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு கடும் போட்டி நிலவுவதாக சொல்ல முடியும். ஆனால் கடும் போட்டி நிலவுகிறது என்பதே ஒரு டைரக்ஷன் தான். ஓகே. ஏன்னா எக்ஸிட் போலில் வந்து என்டிஏ கூட்டணி வந்து 370 400 410 எல்லாம் வந்துடும், பாஜக சொன்ன அந்த 400-ஐ தாண்டி அப்படின்றது வெற்றி பெற்றுவிடும்னு எல்லா எக்ஸிட் போலும் சொன்ன காரணத்தில் ஒரு விதமான எல்லாம் ஒரு மூடுக்கு செட் ஆயிருந்தாங்க, அவங்க தான் ஸ்வீப் பண்ண போகிறாங்க அப்படின்னு. கடும் போட்டி அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய வெற்றியாகத்தான் எதிர்கட்சிக்கு தோன்றுச்சு. இப்போ வந்து அந்த கடும் போட்டி தான் நடக்குது. இந்த கடும் போட்டியில் எந்த பக்கம் வெற்றி பெறும் அப்படின்றதுக்கான 2-3 சிக்னல்ஸ் என்னால் சொல்ல முடியுது. ஓகே. முதல்ல பாரதிய ஜனதா கூட்டணி வந்து ஆட்சி அமைப்பதற்காக 272 தொடுவதற்கு இந்த 2 பேர்ல கூடுதலான சாய்ஸ் அவங்களுக்கு இருக்குதுன்னு தெரியுது. ஓகே. இந்த 2 பேர்ல இந்த கடும் போட்டியில வந்து இப்போ எட்ஜ். ஆனா நான் சொல்றேன் 200 தொகுதிகளில் வந்து நிலைமை மாறக்கூடும். ஸோ அது எப்படி மாறும் தெரியாது. நான் இந்த பாயிண்ட்ல சொல்றேன். ரெண்டாவது, நாம் எதிர்பார்த்ததை போலவே எக்ஸிட் போல் வந்து மறைத்த ஒரு விஷயம், வட இந்திய மாநிலங்கள்ல வந்து பாஜகவுக்கு சரிவு இருக்கிறது, கணிசமான அளவுக்கு வந்து வாக்குகள் சீட்டுகள் குறையும்னு. அதை வந்து இப்போ இதுவரையில் வந்த நிலவரங்கள் காட்டுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவுடைய கட்சி மிகப்பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து மகாராஷ்டிராவில் 2வது முக்கியமான ஒரு போர்க்களமாக கருதப்பட்ட மகாராஷ்டிராவில் உங்களுக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைத்து கொண்டிருக்கிறது. குஜராத்தில் கூட வந்து போன முறை ஸ்வீப் பண்ண மாதிரி பிஜேபி ஸ்வீப் பண்ண முடியல. ராஜஸ்தான், ஹரியானா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற இடங்கள்லையும் வந்து பெரிய அளவுக்கு ஸ்வீப் வந்து பிஜேபியால் பண்ண முடியல. பீகார்லேயும் நிலைமை அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த ஹிந்தி பெல்ட் அல்லது இந்த அதாவது மத்திய வடக்கு மேற்கு இந்த பகுதி தான் பாஜகவின் கோட்டை. 2019 அந்த கோட்டையில ரொம்ப பெரிய ஓட்டையை விழுந்திருக்கு. அதே போலவே ப்ரிடிக்ட் செய்யப்பட்ட இன்னொரு விஷயம், கிழக்கு மாநிலங்களில் தெற்கு மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி வரும் பெறும் அப்படின்றது அதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது. ஆனா வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திக்கல. ஒரிசாவில் பிஜேடி வந்து பின்னடைவை சந்திக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலிருந்தே வந்து ஒய்எஸ்ஆர் சிபிக்கு வந்து எதிர்நிலை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுன்றதுனால அது வந்து என்டிஏ பக்கம் போகுன்ற ஒரு அனுமானம் இருந்தது. அதுதான் நடந்துட்டு இருக்கு. கர்நாடகத்தில் வந்து எக்ஸிட் போல்லாம் வந்து பிஜேபி ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, அது நடக்கல. தமிழ்நாடும் கேரளாவும் எதிர்பார்த்த மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கு. ஆக நம்ம வந்து 7 கட்டமாக தேர்தல் நடந்த போது என்ன விதமான நாடி துடிப்புகள் நமக்கு கிடைச்சதோ அதன் அடிப்படையில் இந்த போட்டி மிக மிக கடுமையாக நான் பார்க்கிறேன். நிலைமை மாறக்கூடும். ஆனா வந்து என்டிஏவுடைய கனவு வந்து தகர்க்கப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு விஷயத்த சொல்றேன், பிறகு நீங்க மற்ற கிட்ட போங்க. எங்களை போன்றவர்களுக்கு இருந்த பெரிய அச்சம் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத விட ஒரு சார்பாக இந்த எலெக்ஷன் முடிவுகள் போனால் இந்தியாவினுடைய அடிப்படை தன்மைக்கு ஒரு பெரிய மாறுதல் வரும், அதாவது வந்து மிக மோசமாக மாறுங்கிற ஒரு அச்சம் இருந்தது. இந்த நாட்டு மக்கள் அந்த அச்சத்தை வந்து தவிர்த்திருக்காங்க அப்படின்னு நான் வந்து பாக்குறேன். சரி, அமுதரசன், உங்கள் பார்வை தமிழகத்திலிருந்தே தொடங்கலாம், எப்படி பாக்குறீங்க? ஆமா, உள்ளபடியே ரொம்ப மகிழ்வா தான் இருக்குது. தமிழ்நாட்டிலையுமே வந்து பாஜகவினர் தொடர்ந்து பேசிட்டு இருந்தது, பிரச்சாரம் பண்ணினது பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் இங்க போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 2 நாட்களுக்கு முன்பாக வரை பாஜகவினுடைய தலைவர்கள் சொன்ன கருத்துக்களும் அதுதான். தமிழ்நாட்டில் நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டோம், தனிச்சு வந்துட்டோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா உள்ளபடியே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருதுருவ அரசியல் தான். அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மட்டும்தான். திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டினுடைய களம் அப்படிங்கிறத இந்த தேர்தல் மீண்டும் ஒரு முறை உறுதி செய்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதை தாண்டி இன்றைக்கு நீங்க வட மாநிலங்கள் எடுத்துக்கிட்டா ஆழி சார் சொன்னது போல எக்ஸிட் போலினுடைய கருத்துக்கள் எல்லாமே பொய்யாக்கப்பட்டிருக்குது. மிகப்பெரிய அளவுல ஊதி பெரிதாக்கப்பட்ட அந்த பிம்பங்கள் இன்னைக்கு மிக எளிமையாக பாஜகவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு எந்தெந்த தொகுதிகள்லாம் அவங்க நம்பிட்டு இருந்தாங்களோ 2014 2019 2 நாடாளுமன்ற தொகுதிகள்லையும்
பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு கை கொடுத்த தொகுதிகள், இன்னும் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கான்ஸ்டிடுவன்சிஸ் எல்லாமே இன்றைக்கு அந்த பகுதிகளில் பாஜகவிற்கு பின்னடைவை வந்து கொடுத்திருக்குது. இன்னும் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க அமித்ஷா வந்து 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. ஆனா பாஜக அவர் ரொம்ப கரிஸ்மாட்டிக் லீடர், தேர்தல் அறிக்கைகள் கூட எனக்கு தேவையில்லை, ஆனா என்னுடைய ஃபேஸ் ஒண்ணு மட்டும் போதும் அப்படின்னு சொன்ன மோடிக்கு முதல் 2 சுற்றுகள்ல பின்னடைவு இருந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாமே வந்து பாஜகவினுடைய செல்வாக்கு சரிஞ்சிருக்கு. பாஜக சொன்னது தேர்தலில் எந்த அளவுக்கு தங்களை பெரிதாக பூதாகரப்படுத்திக்கிட்டாங்களோ அதெல்லாம் பொய்யாக்கப்பட்டிருக்குது. மீண்டும் ஒரு நம்பிக்கை துளிர் விட்டுருக்குது. ஆனா இப்போ முடிவுகள் பத்தியோ லீடிங் பத்தியோ இட்ஸ் டூ ஏர்லி டு சே. ஆனா 3 முடிவுகள் தான், 3 ரவுண்டு தான் முடிஞ்சிருக்குது. இப்ப 4வது சுற்று போயிட்டு இருக்குது. அதனால அதுக்குள்ளார வந்து சொல்லிட முடியாது. ஆனால் இது வரைக்கும் இப்ப வரைக்கும் நடந்து முடிந்திருக்கிறதாக இருக்கட்டும், ஓட் பர்சன்டேஜா இருக்கட்டும், மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இந்த 10 ஆண்டு காலத்துல பாஜகவினுடைய இந்த ஆட்சிக்கு எதிராக இந்த மக்களுடைய மனநிலை இருக்குது அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு மகிழ்வான ஒரு செய்தியா. பாஜக கூட்டணிக்கு தமிழகத்துல வந்து ஒரு இடங்கள் முன்னிலையில் தொடர்ந்து தர்மபுரியில வந்து முன்னிலை, பாமக முன்னிலை பெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதான் சொல்றேன், இது வந்து 3 முடிஞ்சிருக்குது. பெரிய லீடிங் வித்தியாசம் ஒன்னும் இப்ப வரைக்கும் கிடையாது. அதனால அதை நம்ம ஒன்னும் பெருசா கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. முதல் கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். பாபு முருகவேல் எப்படி பார்க்கிறீங்க? தமிழகம் திமுக அணி 39, பாஜக அணி 1 முன்னிலை நிலவரம், தற்போதைய முன்னிலை நிலவரம் தான் எப்படி பார்க்கிறீங்க? அதாவது தேர்தல் முடிவுகள் என்பது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னதை போலதான், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்கிற வழியிலே நாம் அதை பார்க்க வேண்டும். அதை தாண்டி திராவிட பாரம்பரியத்தில் வந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த பின்னடைவுகளோ அல்லது வேறு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமோ அப்படிங்கிற நேரத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தாது. காரணம், என்னை பொறுத்தவரையிலே அரசியல் களம் என்பது திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் எமோஷன்ஸ். உணர்வுகளுக்கு அங்கே நம்ம வேலை இல்லை. ஆமாம், நிச்சயமாக இடம் இல்லை. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி, நம்மளுடைய கணிப்புகள் சரியாக இருக்க வேண்டும். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்மளுடைய முடிவுகள் இருக்க வேண்டும். அந்த முடிவுகள் இருக்கிற போது நாம் எதிர்பார்த்த அந்த முடிவுகள் நமக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். அப்போது இந்த தேர்தலை குறித்து பார்க்கிற போது 2019 தேர்தலுக்கும் 24 தேர்தலையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது 2019 தேர்தலில் தற்போது இருந்த எங்களிடம் அந்த நேரத்தில் கூட்டணியில் இருந்தவர்கள் கூட இந்த நேரத்தில் கூட்டணியில் எங்களிடத்தில் இல்லை. 2019 தேர்தலில் கூட்டணி அமைத்து நாங்கள் தேர்தல் போட்டியிடுகிற போது பெருவாரியான லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். மாறாக இந்த தேர்தலை நாம் பார்க்கிற போது ஆயிரக்கணக்கில், அதாவது 21 சுற்று முதல் 27 சுற்று வரையிலே தொகுதிக்கு ஏற்றார் போல சுற்றுகளின் எண்ணிக்கை மாறுபடுகிறது. அப்படி இருக்கிற போது 4 சுற்றுக்கள் தற்போது முடிவடைந்திருக்கிறது. சில தொகுதிகளிலே 2 சுற்றை தாண்டி 3வது சுற்றுக்கு சென்றிருக்கிறார்கள். அப்படி வைத்து பார்க்கிற போது இந்த போக்கு தான், அதாவது அகில இந்திய அளவானாலும் சரி, தமிழ்நாட்டின் அளவிலானாலும் சரி, இந்த போக்கு தொடர்ந்து செல்வதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரையில நான் நினைக்கிறேன். நீங்க சொல்வது ஓரளவுக்கு, ஏன்னா இந்த ட்ரெண்ட் செலது செட் ஆன பிறகு அது இருக்கும். ஆளி செந்தில்நாதன் சொன்னது மார்ஜின் குறைவா இருக்கிறதுனால எப்படி வேணாலும் மாறலாம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட உதாரணம், அதாவது தொலைக்காட்சிகளும் ஊடகங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை பாரதிய ஜனதா மீது கட்டவிழ்த்து 400 தொகுதிகளுக்கு மேலே அந்த பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருந்தார்கள். மக்களிடத்திலே அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வேலையை தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டிருந்தார். மணிப்பூர்லையும் நமக்கு வர அண்மை செய்தி, 2 தொகுதிகளிலுமே வந்து காங்கிரஸ் வந்து முன்னிலை. எக்ஸாக்ட்லி, அதுதான் நான் என்ன சொல்றேன். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நடந்து முடிந்த மகாராஷ்டிராவினுடைய ஒரு இடைத்தேர்தலிலே தொடர்ந்து 36 ஆண்டுகள் பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற ஒரு சட்டப்பேரவை தொகுதி. 36 ஆண்டுகள் தொடர்ந்து பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற அந்த தொகுதி நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் சென்ற ஆண்டுகள் 3 ஆண்டு 1921 நடந்த 22 நடந்த இடைத்தேர்தலிலே தோற்கிறது. அப்போ பாரதிய ஜனதாவிற்கு ஊடகங்களாலும் தொலைக்காட்சிகளாலும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது மோடி என்கிற அந்த ஒரு பெரிய பிம்பத்தை வைத்து ஒரு பெரிய மாயை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய. உங்கள் பார்வையில பாஜக அணியிலிருந்து அதிமுக வெளியில வந்தது சரியான முடிவு தான்? அதுதான் நான் சொல்ல. அதாவது எப்படின்னா 2021 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்தது எங்களுடைய தவறு. அந்த வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்ததற்கு காரணம் பாரதிய ஜனதா. தற்போது பாரதிய ஜனதா தென் மாநிலங்களிலே தன்னுடைய காலை வலுவாக ஊன்ற வேண்டும் என்று நினைக்கிற தம்பி அண்ணாமலை, தமிழகத்திலே பெருவாரியான இடங்களை வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்த தம்பி அண்ணாமலை இன்றைக்கு இந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருப்பதற்கு காரணம் பாரதிய ஜனதா.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே தொடர்ந்து இருக்க வேண்டிய முயற்சியை அவர்கள் எடுத்திருக்க வேண்டும். அதற்குண்டான முனைப்பை அவர்கள் செய்திருக்க வேண்டும். மாறாக பெரிய அண்ணன் மனப்பான்மையோடு தம்பி அண்ணாமலை தொடர்ந்து அந்த வேலையை செய்ததன் காரணமாக அவர்கள் இந்த வெற்றி வாய்ப்பை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட ரொம்ப அழகா பேசுறீங்க. பெரியண்ணன் மனோபாவத்தோடு தம்பி அண்ணாமலைன்றீங்க. ஆனா என்ன விமர்சனம் வரும் அப்படின்னா, தற்போதைய நிலவரை தான் டூ ஏர்லி. நான் அதுக்கு முடிவுக்கெல்லாம் வர பாஜக அணி நாங்க ஒரு இடத்துல முன்னிலையில இருக்கிறோம், நீ அது கூட இல்லைன்ற விமர்சனத்தை உங்க மீது வைப்பாங்கல்ல. நல்ல கேள்வி. 2014ஆம் ஆண்டு நாங்கள் அதாவது எப்படின்னா பாரதிய ஜனதா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி வைத்து அமைத்து தேர்தல் போட்டியிடுகிற போது கூட திரு அன்புமணி தர்மபுரியில் வெற்றி பெற்றார், திரு பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றார்கள். இது இருவருமே அவர்களுடைய சொந்த செல்வாக்கில் வெற்றி பெற்ற தொகுதிகள். கட்சி அங்க வேலை செய்யல, கூட்டணி பாஜகவுக்கு அந்த கிரெடிட் கொடுக்க நிச்சயமா கிடையாது. என்னை காட்டிலும் திரு அன்புமணியை காட்டிலும் திருமதி அன்புமணி கூடுதலான செல்வாக்கை பெற்றிருக்கிறார் என்றுதான் நான் இந்த நேரத்தில் என்னால் சொல்ல முடியும். ஒரு பெண். அதை தாண்டிலும் நெகட்டிவ் ஓட்ஸ் அதிகமா வாய்ப்பு. அதே போல பாமகவிற்கு உண்மையிலேயே ஒரு செல்வாக்குள்ள தொகுதியாகத்தான் நாம் தர்மபுரியை பார்க்க வேண்டும். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கணக்கு வைத்து பார்க்கிற போது இது பாஜக இந்த எந்த கிரெடிட்டுமே நீங்க எடுத்துக்க முடியாது, இது பாமக எடுத்துக்க முடியாது. திருமதி அன்புமணிக்கு உண்டான ஒரு அவங்களுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பா தான் வெற்றி பெறுகிற பட்சத்தில் அவர்களுக்கான வெற்றி. முதல் கட்ட கருத்து தொடர்ந்து அதை தாண்டி இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் நீங்க வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்குண்டான முனைப்பை பாஜக எடுத்திருக்கணும். வெண்ணெய் திரண்டு வருகிற போது தாழியை போட்டு உடைத்தது தம்பி அண்ணாமலை. அதனால் இந்த தோல்விக்கும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் தான் என்னுடைய முதற்கட்ட. அதிமுகவோட பின்னடைவுக்கு அண்ணாமலை தான் அவங்க போனதுக்கு அந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கு நடுவில் வந்துட்டீங்க. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ வெற்றி தோல்வி என்பது ஒரு பெரிய பொருட்டாக நாங்கள் கண்டு கொண்டதே கிடையாது. மிக நீண்ட நெடுங்காலமாக அரசியல் பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். சரி, எங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தி விடாது. மாறாக யார் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறாரோ, யார் இந்த இடத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் நல்ல ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். எந்த பேர் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழக்கிற போதும் எங்களுடைய வாக்கு சதமானத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது ஈவினிங் நமக்கு தெரிஞ்சிடும் என்ன வாக்கு சதமானம். அந்த வாக்கு சதமானத்தை என்றைக்குமே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறைத்து வைப்பதில்லை.